வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, குப்பையும் கோபுரமும் எந்த இடத்தில் உங்களை அமர வைக்கப் போகிறது இந்த அசுர ராஜகுரு? ஆமாங்க, ராகு குரு இந்த இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எப்படி மாற்றப் போகிறது? இந்த 2025 அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் திருப்புமுனை இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த 2025 12 ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதம் 14 உங்கள் ராசிக்கு பயிற்சி அடைஞ்சு வரார். ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தடவை உங்களுக்கு தனவாசம்தான், பணவாசம்தான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மிதுன ராசிக்கு நேரடி 7ஆம் வீடு தனுசு, 10ஆம் வீடு மீனம். 7க்கும் 10க்கும் உடையவன் உங்களுடைய ராசியில் இருக்க போகிறார். 7ஆம் வீடு நண்பர்கள், உறவுகள், வாழ்க்கை துணை. 10ஆம் வீடு தொழில் மற்றும் வேலை, இதை குறிப்பது. அப்போ ஒரு மனிதனுக்கு உறவும் வேலை தொழிலும் ரெண்டுமே உங்கள் கையில் உங்கள் பிடியில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தாங்க நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ராகுபவனுடைய பயிற்சி மே மாதம் 18 மீனத்திலேருந்து கும்பத்துக்கு ராகு மாறுறார். அந்த ராகுவை குரு 9ஆம் பார்வையை பார்த்துடுறார். அப்போது ராகுக்கு குரு பலன் கிடைக்கிது. அப்போது மிதுனத்திற்கு அது 9ஆம் வீட்டில் இந்த பலனானது நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்து அந்த ராகுவை உங்கள் ஜென்ம குரு பார்க்கிறார். சும்மாவே ராகு பலம் பெற்ற கிரகம். ராகு பல விஷயத்தில் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ குரு பார்வை கிடைக்குது. அப்போ அந்த மாற்றம் நிச்சயம் ஏற்றமாக இருக்குது. உங்களை குப்பையாக நினச்சி தூக்கி எறிந்தவர்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுக்காமல் இருந்தவங்க, உங்கள்கிட்டருந்து விலகி இருந்தவங்க, இப்போ உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட போகிறீங்க. ஆனால் திருப்பியும் அவர்களுடைய தொடர்பை வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தூக்கி எறிந்தவர்கள் முன்பு அவர்கள் தலை நிமிர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு உச்சத்தை தொட போகிறீங்க. காரணம் ஒன்று தான் இல்லை, பாக்கியஸ்தானத்தில் ராஜகுரு. ஏன்னா ராகுவான் அங்கே இருக்கிறாரு, குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் அசுர குருவாக ராஜ குருவாக மாறக்கூடிய ராகு எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா, ஒரு 5 விஷயத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய லக்கு இருக்குது. உங்களுக்கு அதிசயம் நடக்கும். 5 அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். அதில் முதல் நான் சொல்லக்கூடியது அரசியல் பதவி, சினிமா பதவி, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு போஸ்டிங், நீங்கள் ஹையர் பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். 1. 2வது கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு பெரிய பெனிஃபிட் அடிவீங்க. 3வது இந்த லாட்டரி டிக்கெட்டு, புதியல், பூர்வீக சொத்து, இப்படி எதிர்பாராத பண லாபங்கள் கிடைக்கும். 4வது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்து, நிலம் எதிர்பார்க்காத பன்மடங்கு விலைக்கு போகும், அல்லது தொழில் பன்மடங்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 5வது கண்டிப்பாக வெளிநாடு யோகம், அல்லது வெளிநாடு நபர்களால், அல்லது வேற்று மதத்தவர்களால், அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்களால் ஒரு சில மறைமுகமான வேலை தொழில் மூலமாக ஒரு பண லாபம் பெரிய அளவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்படி இந்த 5 விஷயத்தில் பெருமளவு பணத்தொகை, பெருமளவு கௌரவம் போன்றவை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கல்லாப்பட்டி கண்டிப்பாக உடையும், புதையல் பெட்டி கண்டிப்பாக உடையும், பூதம் விலகும், புதையல் கிடைக்கும். கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்களுக்கு அப்படி உங்களை குப்பையாக நினச்சி ஒதுக்குறவங்க விலகி போயிடுவாங்க. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் பூதம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த புதையலை மாதிரி அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அனுபவித்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவீங்க. விட்டுற வேண்டாம், மீண்டும் அவர்களை சேர்த்து கொள்ளாதீர்கள். அதை மட்டும் தெளிவாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மாற்றம் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ராகு இது பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்குங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.